Hi friends, welcome back to கடாயம் கரண்டியும் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வீடியோல சூப்பரான பூசணிக்காய் ஹல்வா எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். ஊத்தி அதை நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நெய் நல்லா சூடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப நெய் நல்லா சூடா இருக்கு. நம்ம எடுத்து வச்சிருக்க துருவி வச்ச பூசணிக்காவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இல்லாம நல்லா கலர் விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கலர் வேணும்னா நல்ல ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க குங்குமப்பூ கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூசணிக்காயில இருக்க ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப ஈரப்பதம் போனதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் நெய் ஊத்தி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஹல்வா நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ற மாதிரி அப்சர்வ் பண்ணக்கு அப்புறம் மறுபடியும் நெய் ஊத்தி நல்லா கிளறி விடுங்க. பாத்தீங்கன்னா பாத்திரத்துல ஒட்டாமலே நல்லா ஹல்வா வந்துட்டே இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தி மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க இப்ப கடாயில ஒட்டாம நல்லா பூசணிக்காய் ஹல்வா ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செவந்து நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி நெய்ல வறுத்தது அதை இப்ப ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும் போது நல்லா வந்திருக்கு. இப்போ இத நம்ம வேற ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்மளோட பூசணிக்காய் அல்வா நல்லாவே வந்திருக்கு. பாருங்க அது கையில ஒட்டாம வருது. இப்படிதான் பூசணிக்காய் அல்வாவை செய்யணும். இதுல நீங்க இப்போ ஒரு பவுல்ல போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு முந்திரி வச்சு நல்லா அழகா டெக்கரேட் பண்ண ஒரு பூசணிக்காய் ஹல்வா எளிய முறையில நம்ம சூப்பரா செஞ்சிருக்கோம். இது மாதிரி வீடியோஸ்க்காக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.